வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்குறோன்னா, இது வந்து நாகலிங்க பூ. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும். நம்ம எப்படி நம்மளோட வில்வ இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த நாகலிங்க பூவும் வந்து சிவனுக்கு உகந்தது தான். ரொம்ப இது வந்து பார்ப்பதற்கே ஒரு அதிசய மலர்னே நம்ம சொல்லலாம். அதாவது அந்த சிவலிங்கத்து மீது 5 சில பாம்பு, அந்த நாகம் வந்து படம் எடுத்து ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதில் உட்காந்துருக்கும். அதாவது என்ன கேனான் பால் அப்படின்னு சொல்லி இதை வெளிநாட்டில் அவங்களாம் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. இது ஒரு அதிசய மலர். அதுபோல் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூனாவும் அது வந்து இந்த நாகலிங்கம் மலர்னு தான் சொல்லுவாங்க. இந்த மலரை பாருங்களேன், பார்க்கும்போது இதழ்கள் விரிந்தும் உள்ளே வந்து லிங்க வடிவத்திலையும் அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாகலிங்க பூ வச்சு சிவனுக்கு பூஜைலாம் செய்வாங்க. பல பிரதோஷங்கள்லாம் பூஜை செஞ்சுன்னா அவ்வளோ நன்மை இந்த இதில் கிடைக்கும். இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாகலிங்க பூக்களை வந்து பூஜைக்கு கொடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 21 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்ததுக்கு உண்டான முழு பலமும் நமக்கு கிடைக்கும். இந்த பூ வந்து நமக்கு வந்து செடியிலலாம் கிடைக்காது. அதற்கு மக்கள் அதோட வேர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர் பகுதிக்கு மேலேயும் கிளை பகுதியோட அந்த தானா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது உருவாகிறது. இந்த பூ வந்து கடவுளுக்காக படைக்கப்பட்டதுன்னு அல்லாமல் இந்த பூவை கடவுளே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. 21 மகரிஷிகள் வந்து தவ ஆற்றல் அளித்துள்ளதாக புராணங்கள் கொடுத்து இந்த நாகலிங்க பூக்கு அவ்வளோ வலிமை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது இந்த நாகலிங்க பூவை நம்ம தொடு பார்க்குறதுக்கே வந்து 1001 முறை சிவ பஞ்சாரசத்தை நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தில் ஒரே நாளில் 1000 மலர்கள் வர கூட இந்த நாகலிங்க பூலாம் பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாகலிங்க பூ வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சூடிய பிறகு அது வாடினால் நாம் குளிர்த்து விட்டு தான் அந்த வாடிய மலரை தொடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவனுக்கு வச்சு பூஜை செய்கிறோன்னா அந்த பூ வாடிடுச்சு அப்படின்னா அதை போய் நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக தான் போய் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு சாமியை சுத்தம் பண்ண பாருங்கள். அந்த பூ வந்து அந்த லிங்கத்துக்கு மேலே எப்படி வளைஞ்சி இருக்குது, அந்த இது நாகம் மாதிரி வளைஞ்சி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே போல் இந்த மலருக்கான சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காய்ந்த நாகலிங்க பூவை ஓடும் ஆற்றலில் விட வேண்டும். அதாவது இப்போ ஆற்றலாக ஓடுது பார்த்திங்களா, அந்த ஆற்றங்கரையில் தான் இதை வந்து விடணும்னு சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து தமிழ்நாட்டில் சில கோயில்களில் தான் இருக்குது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலலாம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க பூவை நம்ம சுவாசிக்கும்போது நுரையீரல் தொற்று, நமக்கு நுரையீரல் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நமக்கு தீந்துரும். இது வந்து ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண் மலடு பெண் மலடு ரெண்டையும் நீக்கிவிட்டு கூடிய சக்தி இந்த பூவிற்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அப்புறம் இந்த காற்று மாசுபடும் இது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாகலிங்க மலர் இலைகள் உதிர்ந்து விடுமா. சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த மலர்கள் வந்து பூக்கும் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று மாசுபாடு எந்தெந்த ஊரில் கிராமங்களில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பூ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றுள்ள மாசை அறிந்து கொள்ளலாம். இதை வச்சே நம்ம காற்று வந்து எந்த அளவுக்கு மாசுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாகலிங்க மலருக்கு பார்த்திங்களா செல்வ செழிப்பை நமக்கு தருங்க. நமக்குள்ளே என்ன ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் அந்த கெட்ட சக்தி எல்லாத்தையுமே நமக்கு நீக்கிட்டு ஒரு செல்வ செழிப்பை வரும். அந்த இதழ்கள் விரிந்து உள்ளே இருக்க லிங்கத்தோட அந்த நாகம் பாருங்கள் எந்த அளவுக்கு திருப்பி கவிழ்ந்து வந்து அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம நிறைய இந்த நாகலிங்க மரத்தெல்லாம் வந்து குயிலில் அதிகமாக பார்க்கலாம். இதன் இலைகள் வந்து தோல் நோயை குணப்படுத்தலாம் பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட பட்டைகள் வந்து காய்ச்சலை குணப்படுத்தும். நமக்கு ரொம்ப ஃபீவர் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நாகலிங்க மரத்தோட அந்த பட்டையை எடுத்துகிட்டு வந்து நமக்கு போட்டாங்கன்னு சொன்னவே சரியாயிடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட இலைகள், அந்த இலை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மரத்தோட இலைகள் வந்து தோல் நோயெல்லாம் நிறைய குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூக்கள்லேருந்து தைலம் கூட சில நேரம் எடுப்பாங்க. நாங்கள் தைலமும் இதில் செய்வோம், வயிறு கோளாறுகளுக்கும் இதில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூவை இதுலேருந்து யாராவது இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து எங்கே பார்த்துருக்கீங்க, உங்கள் ஊர் என்ன ஊர், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த நாகலிங்க பூ வந்து என்ன ஸ்பெஷல்லாம், அருப்புக்கோட்டை அருகே வந்து குலசேகர நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் மடத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டங்களில் இது வளர்க்கவே பார்க்குறாங்க. பாருங்கள் அந்த உள்ள அந்த மகரந்தத்தாளுக்குள்ளே பாருங்களேன், உத்து பார்த்தோன்னா ஒரு லிங்க வடிவம் இருக்கும். அந்த லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த மலர், அதோட அமைப்பு இருக்கும். அது இல்லாமல் தோட்டங்கள்லாம் வளர்க்காங்க. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் எப்படின்னா பங்களாக்களில் வந்து நிறைய இதை வளர்ப்பாங்க, அழகுக்காக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது எல்லாருமே தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. குலசேகரத்தை சேர்ந்த ஒரு விவசாயி கூட ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, இதை வந்து பயிர்றாங்கன்னு சொன்னாங்க.
திருமண தடை உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த பூவை பறித்து சாமிக்கு அர்ச்சனை செஞ்சு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுங்க. எத்தனை பேர் வந்து கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருக்கோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூவை பறித்து நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா, திருமண தடை நீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூவை எடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தோல் அரிப்பு, அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்தாக தான் பயன்படுது. அந்த மாதிரி தோல் அரிப்பு சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதை வாங்கிலாம் விற்பாங்க. அது நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் சரியாயிடும். வியாபார அளவிற்கு இந்த பூ வந்து சாகுபடி இல்லைனாலும் கூட தோட்டத்திலக்காக அழகுக்காக நிறைய பேர் வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாங்களே நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மையாலுமே உள்ள ஒரு லிங்க வடிவம் எங்களுக்கு தெரிஞ்சுது. மேலே ஒரு நாகம், அந்த நாகம் பாதுகாக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. வில்வ இலை நம்ம நம்ம இன்னும் நிறைய சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம்? வில்வ இலை சாமிக்கு படைப்போம். தாமரைப்பூ, செவ்வரளி பூ, அந்த வரிசையில் தாங்க இந்த நாகலிங்க பூவும் இருக்கும். முக்கியமான இடமும் இந்த நாகலிங்க பூ தான் வச்சுது. அதான் சொன்னாலும் 21 ரிஷிகளை, அதாவது மாத்ரூமகா ரிஷிகள்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நீண்ட கால நோய் தீர்க்கிற சிவ மந்திரத்தையும் தேவர் பாடலையும் பாடி வழிபடுவின. பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது அந்த ஒரு லிங்க வடிவம் நமக்கு தெரியும். பூக்குள்ளார லிங்க வடிவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இதோட அருமைகள் தெரியாமல் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இதோட விதையும் இருக்கும். இதில் வந்து விதையும் இருக்கும். அந்த விதையும் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. கூருபிடா கயானாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் பேர். இதோட பேர் என்னன்னு சொன்னால் கூருபிடா கயானஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மரம் தான். இந்த மரத்தில் வந்து பூக்கள் வந்து சிவலிங்க வடிவில் இருப்பதனால தான் நம்ம இது வந்து நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதன் விதைகள் வந்து பெரிய கடினமாக ஓடாக இருக்கும். இதோட விதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துருச்சோம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை உடைக்கிறதுங்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த ஓடு அந்த அளவுக்கு மூடி இருந்தது. நாகலிங்க மரத்தோட அதன் பூக்கள் வந்து தோற்றத்தை அந்த பெயர் வந்து அதனால தான் வந்து இதோட அது பெயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூக்கள் வந்து சிவலிங்கத்தை போலவும் அதன் மேல் ஒரு நாகம் படம் எடுத்திருக்க போலவும் நமக்கு தோற்றமளிக்கும். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். உள்ளே நம்ம லிங்கத்தை பார்த்தோமா, மேலே வந்து நாகம் படம் எடுத்தது போல் இருக்கும். இதன் விதை எப்படி தான் இருக்கும்? உருண்டையாக, ரொம்ப பெருசாக, கடினமான ஒரு ஓட்டால் மூடிப்பட்டு இருக்கும். இது வந்து வெப்பமண்டலம், அந்த மிதவெப்ப பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும். காற்று மாசுபாடு உள்ள இடத்துல இது இருக்காது. இதோட மரத்தோட இலைகள், பூக்கள், பழங்கள்னு எல்லாமே மருத்துவ சடங்குக்கு நமக்கு பயன்படுத்தும். இப்போ வந்து இதோட விதைகள் வந்து விலங்குகள் மூலமாக தான் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதையை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது போன்ற மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட விவிவி ஃபேமிலி யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இது போல் வித்தியாசமாக போடக்கூடிய நிறைய வீடியோக்கள், தகவல்கள், இது உங்களுக்கு தெரியாத புரியாத நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். நன்றி.